தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பார்த்தீங்களா, பல பேத்துக்குமே இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னாலும் கூட, என்ன வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படின்னாலுமே கந்தனோட காலை பிடிச்சோம் அப்படின்னா வந்த வினையுமே வருகின்ற வினையுமே ஓடிவிடும். ஒரு அற்புதமான வழிபாடு தாங்க இந்த முருக வழிபாடு. வேலை, திருமணம், குழந்தை பேரு, கடன், பணம் கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை, நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலுமே நம்ம சரியான முறையில் விரதம் இருந்து வழிபட்டாலே சகல நன்மைகளையும் தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். இவரை யார் வேணுமானாலும் வழங்கலாங்க. ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகனை வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா மற்றவங்களை விட இவங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகி கொண்டு அவங்களோட வாழ்க்கையில் இருக்குமா. அப்படி யாரெல்லாம் முருகனை நம்ம வழிபட்டால் அதிர்ஷ்டத்தையும் அதிகம் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் சரியான முறையில் உச்சரித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க, செவ்வாய் ஹோரையில் பிறந்தவங்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மழை கொட்டுங்க. செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லப்படும் சித்திரை, மிருகசீரிசம், அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவங்களுக்கும் முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது ரொம்ப நல்லது. மேலுமே மேசம், விருச்சகம் லக்கணக்காரர்களுமே ராசிக்காரர்களுமே முருக வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே திதியின் அடிப்படையில் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நவமி, தசமி திதியில் பிறந்திருந்தாலும் சரிங்க, அந்த திதி வரும் நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான யோகங்களானது அதிகரித்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி யார் யார் வழிபடலாம் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி சரியான முறையில் நம்ம வழிபட்டால் எப்படி பலன்கள் கிடைக்கும். இது தவிர வீடுகளில் மயிலிறகு, சிறிய அளவிலான வேல் வைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்ப நல்லது. பெரிய வேலாக கூட இருந்தால் கூட வாங்கி நீங்கள் கோவில்களுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம். அதே மாதிரி செம்பால ஆன வேல் வைத்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகப்பெருமானுக்குரிய லோகம் செம்பு. அதனால தான் செம்பால ஆன மோதிரம் போன்று செஞ்சு கையில் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து முருகனை வைத்து நீங்கள் முருகன் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் பார்த்திங்களா செம்பருத்தி செடி நட்டு வைப்பது நல்லது. முழு துவரையை அடிக்கடி நீங்கள் உணவில் பயன்படுத்துவதும் துவரம் பருப்பினையும் அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா யோகங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும். மேலுமே நீங்கள் முக்கியமாக இந்த சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாங்க. மேலுமே இதனால் என்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமா, இந்த மந்திரத்தை நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உச்சரிக்கிறது நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உச்சரிப்பது பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்குங்க. அப்படி முடியாதவங்க மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறது நல்லது. கிருத்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் முருகனுக்காக நீங்கள் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே நீங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருக வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. ஆறுமுக பெருமான் அவதரித்த தினத்தினால தான் விசாகம் விசேஷ தினமாக நம்ம கொண்டாடப்படுறோம். அதே மாதிரி 108 போற்றிய சொல்லி முருகனை வழிபட உகந்த ஒரு அற்புதமான நாளுங்க. ஓம் அப்பா போற்றி, ஓம் அரணே போற்றி, ஓம் அழகா போற்றி, ஓம் அருவே போற்றி, ஓம் அதிகா போற்றி, ஓம் ஆறுபடையே போற்றி அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. இவரோட மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இதனால் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் காண முடியும். இறைவனை முருகன் வடிவில் உணர்வதே கௌமாருங்க. இதனை நம்ம அடிப்படையாக கொண்டு முருகனை வழிபட்டு வந்தாலே இறைவனோட தத்துவமானது படிப்படியாக நமக்கு விளங்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம முருக வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறவும் இலக்குகளை அடையவும் நம்ம அனைவருமே போராடுறோம் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் தடைகள் மற்றும் சவால்களை சந்திக்க ஒரு சூழலானதாக இருக்குது. அத்தகைய சூழ்நிலைகளில் தெய்வீக சக்தியோட உதவியை நம்ம நாடுறோங்க. அதே மாதிரி அறிவு, வீரம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கடவுளாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறாரு. உங்களோட வீட்டில் முருகன் சிலை அல்லது முருகன் படம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த பார்த்திங்களா நீங்கள் வைத்து வழிபாடுகள் செய்வது ரொம்ப நல்லது.
இந்த முருகனை தினமுமே முருகனை வழிபட பவித்திரமான எண்ணங்களோட முருகன் படங்களுக்கு மலர் மாலை, குங்குமம், சந்தனம் வைத்து ஆராதனை செஞ்சு நீங்கள் வழிபடலாம். ஓம் சரவண பவ மந்திரம் அல்லது கந்த சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை கூட நீங்கள் சொல்லலாங்க. மேலுமே திருப்புகழ் பாடல்களை முருகரோட மகிமையை புகழ்ந்து பாடல்களாகும். தினமுமே முருகரோட திருப்புகழ் பாடல்களை பாடுவதன் மூலம் மனசாந்தியும் முருகரோட அருளுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். கந்த சஷ்டி விரதம், இந்த விரதம் கந்த சஷ்டி விழா காலத்தில் தேய்பிரையின் ஆரம்பத்தில் 6வது நாள் வரைக்குமே நடைபெறும். இந்த நாளில் மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் நீங்கள் செய்யலாம். சஷ்டி விரதம் தவிர கார்த்திகை, தைப்பூசம் நாட்கள் போன்ற விசேஷ நாட்கள்லையும் கூட முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருகருக்காக வேல் வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. முருகரோட வேல் சக்தியின் புனித சின்னங்க. தினமுமே வேல் வைத்து பூஜை செய்வது ரொம்ப சிறந்தது. இதை செஞ்சீங்க அப்படின்னா முருகரோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேல் வழிபாட்டின் போது முருகரோட ஸ்லோகங்கள், கந்த சஷ்டி கவசம் இது எல்லாமே பாடுவது ரொம்ப நல்லது. மேலுமே செவ்வாய்க்கிழமை வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக காண முடியும். செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபடுவது ரொம்ப உகந்தது. அதுவுமே அந்த நாள் இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சிறப்பான பலன்கள் நிறைய நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும். வீட்டில் பணி செய்யும் இடத்துலையும் சரிங்க, நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா தீய சக்திகள் நீங்கி பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மாதத்தில் 2 சஷ்டி திதிகள் வரும். வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. மேலுமே உங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டிலையும், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை சஷ்டியிலுமே விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குறவங்களுமே இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முருகன் போன்ற அழகான குழந்தை கிடைக்குங்க. நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக முறையில் இருக்குங்க. முருக வழிபாட்டில் விரதங்களை கடைபிடிப்பது, தானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாகவே திருமலை போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லும் போது முருகன் கோவில்களில் மாலையில் சிறப்பு பூஜைகள் செஞ்சு அன்னதானம் செய்வது மிகச்சிறப்பான ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். நினைத்ததை நிறைவேற்றும் முருகப்பெருமான் வழிபாடு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக நடைமுறைங்க. முழு நம்பிக்கையோடனும் முழு பக்தியோடனும் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே எளிதில் நிறைவேறும். முருகரோட அருளால் அனைத்து நலன்களும் நன்மை சூழட்டும். மேலுமே முருகன் வழிபாட்டின் பலனாக மன அமைதி, நிம்மதியானது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிம்மதி. அந்த முருகப்பெருமானை வணங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். மேலுமே செல்வ வளம் கிடைக்கும். முருகன் வழிபாடு மேற்கொண்டு அவரோட அருளை பெற்று வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த புது வருடத்தில் 2026 புது வருடத்தில் யோக பலன்கள் எல்லாமே பெற்று வாழ இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். முருகனை நம்ம அன்போடு வழிபட்டு முருகா முருகா என எப்போதுமே சொல்லி தியானிப்பவர்கள் என்றுமே குறையாத பெரும் செல்வத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே மனித இனம் முதல்ல தோன்றிய இடமும் குறிஞ்சி நிலமாகுங்க. ஆகவே முதல்ல மக்கள் குறிஞ்சி நிலத்திலேயே தெய்வ வழிபாடானது தொடங்கியிருக்காங்க. ஒரு குழந்தை வடிவம் படைத்து அது கடவுளாக வழிபாடு செய்தது தான் முருகன் வழிபாடு என சொல்லப்படுறாங்க. மேலுமே உருவ வழிபாட்டில் தொன்மையானதும் முருகன் வழிபாடு தாங்க. முருகன் குறிஞ்சி நில கடவுள், மலை சார்ந்த இடங்களோட கடவுள் முருகன். அதனால முருகனை குறிஞ்சி கிழவன், மலை கிழவோன் என தமிழ் நூல்களுமே சொல்லப்படுதுங்க. தமிழ் கடவுள் முருகனே தமிழ் மொழியை முதல்ல அகத்தியருக்கு அறிவுறுத்தினான் என்பது வரலாறாக சொல்லப்படுது. மேலுமே சிவபிரானுக்கு பிரணவ பொருளை தமிழிலேயே முருகன் உபசேசித்தான். முருகு என்ற சொல்லுக்கு அழியாத அழகும் குன்றாத இளமையும் இயற்கை மனமும் எல்லா பொருட்களிலுமே கடவுள் தன்மை இருக்குது அப்படின்னு பல பொருள்களுமே இருக்குங்க. மேலுமே மூ என்பது திருமாலையும், ரூ என்பது சிவபெருமானோட அம்சத்தையும், கா என்பது பிரம்மனையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழோட மெய்யெழுத்துக்கள் 18 தன்னுடைய கண்களாகவும், தமிழில் வல்லினம் மெல்லினம் இடையினம் விளங்கும் எழுத்துக்கள் 6 முகங்களாகவும், தனிநிலை எனப்படும் ஆயுதமே ஒப்புயர்வற்று திகழும் வேலாகவும் கொண்டு தமிழ் தெய்வமாக முருகன் தமிழ் வடிவமாக விளங்குகின்றவர் தான் முருகன். ஞானமே உடலாகவும், இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்னும் முச்சக்திகளே 3 கண்களாகவும், இந்த பெரிய உலகமே கோவிலாகவும் கொண்டு நிற்கும் ஒப்பற்ற தனிச்சுடராக திகழ்பவன் தான் முருகன். சுருக்கமாக சொல்ல வேணும் அப்படின்னா 100,000 சூரியன்கள் ஒரே
காலத்தில் ஒளி வீசுவது போன்ற பேரழகு வாய்ந்த தெய்வீக வடிவம் கொண்டவன் தான் முருகப்பெருமான். முருகனை வணங்கணும் அப்படின்னா எல்லா கடவுள்களையுமே வணங்கி அடையும் பலன்களை எல்லாமே நம்மளால் பெற முடியும். மேலுமே மகனுக்கு செய்யும் சிறப்பால் தந்தை தாயாகிய சிவபெருமானும் உமாதேவியும் தம்பியை போற்றுதலால் சகோதரனுமாகிய விநாயகரும் மருமகனை வழிபடுவதனால மாமனாராகிய திருமாலும் தலைவனை வணங்குவதனால தேவரும் முனிவரும் ஆகிய அனைவரோட மகிழ்ச்சியுமே உங்களுக்கு அனைவருமே மகிழ்ச்சி அடைவாங்க. எனவே முருகன் வழிபாடு மிக மிக சிறப்புடையதுங்க. முருகன் தன்னோட பக்தர்கள் வேண்டும் கோரிக்கைகளை எல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றுவார். முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க முருக வழிபாடு. நீங்கள் நினைத்தது எல்லாமே நினைத்தபடியே நடக்கும். முருகனை நம்ம அன்போடு வழிபட்டு முருகா முருகா என எப்போதுமே சொல்லி நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எப்போதுமே குறையாத செல்வம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.